Hello students, welcome to our channel TK Centum Challenges. இந்த வீடியோவில் நம்ம 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.4ல இருக்கக்கூடிய 5th sum நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Prove the following properties அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். Z is real if and only if Z equal to Z bar. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த if and only if அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரெண்டு விதமாக சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இசட் நமக்கு ரியலாக இருக்கும்போது இசட் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா இசட் ரியல் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த ரெண்டு விதமாகவுமே சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃபோட மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இசட் ஈக்குவல் டு இசட் பாரை எடுத்துட்டு இசட் இஸ் ரியல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இசட் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் நம்ம இசட் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜென்ரல் ஃபார்ம் எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஓகேவா? இதுவே இசட் பார் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சுகேட். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சுகேட் அப்படின்னா இந்த இமேஜினரி டேர்மோட சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸில் இருக்குது. ஸோ நம்ம மைனஸில் எழுதணும். அதாவது எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படின்னு எழுதணும். இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சுகேட். ஓகேவா? ஸோ இப்போது இந்த கண்டிஷனை நம்ம எடுத்துக்கலாம். இசட் ஈக்குவல் டு இசட் பார். ஸோ இப்போது இந்த இசட்டோட வேல்யூ நமக்கு தெரியும், இசட் பாரோட வேல்யூம் தெரியும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இசட்டுக்கு பதிலாக நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், அதே மாதிரி இசட் பாருக்கு பதிலாக நமக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல், இந்த மைனஸ் ஐஒய் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஐஒய். அப்போ நமக்கு ஐஒய் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு இந்த பக்கம் நமக்கு 0 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ ஐஒய் ப்ளஸ் ஐஒய் நமக்கு 2IY ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒய்யை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 2iயை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறோம். ஸோ கொண்டு வந்தோம் அப்படின்னா 0/2i அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 0/2i நமக்கு 0 தான். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்றத நம்ம இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரஃப் ஒர்க்கில் செஞ்சாலே போதுமானது. இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய். அப்போது ஒய்க்கு பதிலாக நமக்கு 0. அப்போது ஐ இன்ட்டு 0 நமக்கு 0 தான். ஓகேவா? அப்போது நமக்கு இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த இசட் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்குது, இமேஜினரி பார்ட் இல்லை. அதாவது 0ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இசட் இஸ் ரியல் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஏன்னா அங்கே இமேஜினரி பார்ட் 0, ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்து இசட் இஸ் ரியல் அப்படின்றத எடுத்து இந்த இசட் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த இசட் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்றத எடுத்து தான் இசட் இஸ் ரியல் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்ன சொல்லுது அப்படின்னா இதை எடுத்தும் இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ இது வரைக்கும் செஞ்சதுவே அப்படியே ரிவர்ஸில் நம்ம செய்யணும். ஸோ அப்படி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி ஒரு சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணிடலாம் எல்லா ஸ்டெப்ஸுக்குமே. ஸோ இந்த சிம்பிளுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தான். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்பவும் ஒருக்கா செய்ய வேண்டியதில்லை. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ செகண்ட் சப்டிவிஷன்லேயே நமக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் இசட் பார் பை 2. ஸோ இதான் டு ப்ரூவ். ஓகேவா? இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட். ஓகேவா? ஸோ இந்த இசட் அப்படின்றது நமக்கு தெரியும், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜென்ரல் ஃபார்ம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ இப்போது இங்கே ரியல் பார்ட் ஆஃப் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய ரியல் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும்.
ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் அப்படின்றது தான் இதில் நமக்கு ரியல் பார்ட். இங்கே ஐட்டமோட சேர்ந்துருக்கிறது தான் நமக்கு இமேஜினரி பார்ட். ஓகேவா? ஸோ இப்போது ரியல் பார்ட் ஆஃப் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கனால இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய ரியல் பார்ட் மட்டும் தான் நம்ம ஆன்சர் எழுதணும். ஸோ இதில் ரியல் பார்ட் நமக்கு எக்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்ஹெச்எஸ்ல நமக்கு இசட் ப்ளஸ் இசட் பார் டிவைடட் பை 2. ஸோ இசட் நமக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ இசட் பார் அப்படின்னா அதோட கான்ஜுகேட் அப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு, ஸோ இப்போ இந்த ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐஒய் நமக்கு கேன்சல், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நமக்கு 2x டிவைடட் பை 2. ஸோ இப்போ இந்த 2 கேன்சல் ஈக்குவல் டு எக்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக வந்துச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார் டிவைடட் பை 2i. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு, ஸோ இசட்னா நமக்கு தெரியும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு முன்னாடி சப்டிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் பார்ட் கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து ரியல் பார்ட் எடுத்துடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜினரி பார்ட் கேட்டிருக்காங்க. அதனால இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட் எடுத்துருக்கணும். ஸோ இமேஜினரி பார்ட் நமக்கு ஒய். ஓகேவா? ஸோ எப்பயுமே இமேஜினரி பார்ட் எடுத்து எழுதும் போது இந்த ஐயை இன்க்ளூட் பண்ணி எழுதக்கூடாது, ஐ இல்லாமல் தான் எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். ஸோ ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இசட் மைனஸ் இசட் பார் டிவைடட் பை 2i ஈக்குவல் டு, ஸோ இங்கே இசட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் இசட் பார் நமக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைடட் பை 2i. ஓகேவா? ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ இந்த மைனஸ் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஐஒய். ஓகேவா? டிவைடட் பை 2i. ஸோ இந்த ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நமக்கு கேன்சல். ஸோ அப்போ ப்ளஸ் ஐஒய் நமக்கு 2iy டிவைடட் பை 2i. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2i கேன்சல், ரிமைனிங் நமக்கு y மட்டும் இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணி அப்படின்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.